ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபினா எறா குழம்பு தான். வெங்காயம், தக்காளி, பூண்டு தட்டி வச்சது, புளி, அப்புறம் எறா வந்து அலசி வச்சது, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எறா குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து பாட்டியோட ரெசிபி. எங்கள் பாட்டி வந்து இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டு வெந்தயமும் நல்லா பொரியணும். பொரிஞ்சு நல்லா செவந்து வரும். அப்போ ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லு. இப்போ வந்து பூண்டு வந்து நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டுட்டு தட்டி வச்ச பூண்டை போட்டுட்டு நல்லா இதே மாதிரி பொரியட்டும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தையும் ஒரு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வேண்டாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை பாருங்கள், எண்ணெய் வந்து கொஞ்சமாகவே இருக்கட்டும். நம்மளுக்கு நிறைய எண்ணெய்லாம் இதுக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 2 பெரிய தக்காளி, 2 சின்ன வெங்காயம் இதாக சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா வதங்கணும். எல்லாமே சுருள நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இதை உங்களுக்கு காட்டல. கத்திரிக்காய், அதுக்கப்புறமா முருங்கைக்காய், இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாங்காய் கிடச்சிச்சு அப்படின்னாலும் மாங்காவும் போட்டுக்கலாம். புளிப்பு இல்லாத மாங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு காரம் போட்டு இதே மாதிரி நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. காரம் வந்து நம்ம குழம்புக்கு ஏற்றது இதிலே போட்டுரும். இப்போ முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கையில் கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த புளி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போ வந்து உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எறா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எறா குழம்பு ரெடி.